நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்க, சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ. எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். எல்லா படத்துலையும் எத்தனையா சொல்கிறேன், எதோ மாற்றி கீற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அந்த படத்துடைய கதை நாயகன், என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார். அதை பார்த்தும்போதே எனக்கு தோணுச்சு, மீண்டும் ஒரு அமைதி படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஏன்னா அரசியல் நக்கல்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்ததில் அமைதிப்படைக்கு அப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இது வரைக்கும் அமையல்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குறையை நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம். ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம். எனக்கு முன்னாடி பேசின எஸ்ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்கே அவர் இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதை மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாமே இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம். நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். அது அதிகப்படியான படைப்புகள் இருக்க இல்லையோ, ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு. அதனால் வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு. அவர் அந்த நட்பு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். அதே மாதிரி இன்னொன்று நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்கார். நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், வயிறு வலிச்சிருக்கும், கேட்க மாட்டாங்க. இந்த 2 பாட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன ஞாபகம் தான் வந்துச்சு. சத்யராஜ் சார் சொன்ன அந்த டயலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு. பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்களை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளர்னா ஆதம் பாபா அவர்கள் தான் அப்படின்னு பொன்னொன்னு சொன்னாக்க அது உண்மைதான். ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பற்றி குழந்த மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொன்னொன்னு சொன்னது மாதிரி இந்த களத்தில் இந்த படத்தை கூட நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆருயிர் நண்பர், எங்கள் இயக்குனர், எங்கள் அண்ணன், எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம் பாபா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே அவர் இதுக்கெல்லாம் அசர மனுஷெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கேன் வாங்கங்கிறாரு. எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு 2 மணி 3 மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன், அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம என்னென்னா எங்கேயுமே நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே அச்சப்பட தேவையில்லை, ஓடி ஒளிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறதுனாலேயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்தில். சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும், நீதி முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்மளால் ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம் செய்கிறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். முடிஞ்சால் நம்பிக்கையை கொடுக்கணும், இல்லை விலகி நிற்கணும், இல்லை வழி விடணும். ஒருத்தனை அடித்து கீழே குனியலாம். ஏதாவது அந்த மூக்கு தரையில் படுற வரைக்கும் குனியலாம். ஆனால் குழியை தோண்டிக்கிட்டு புதையிற அளவுக்கெல்லாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார். எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருபழனியப்பனுக்கும் எனக்கும் தெரியும். அவரோட நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். அதெல்லாம் எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது. அந்த அளவுக்கு நின்றுருக்காரு. கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலை ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம இந்த படைப்புகள் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் ஹிட்லரை
கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்தில் தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவில் பெரும் கருத்துக்களை கூட முகம் சுளிப்பார்களோ என்ற பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும். அந்த ஒரு வித்தையை ஆதம் பாவா அவர்கள் இந்த படத்தில் அமீர் அவர்களை வைத்து நகர்த்தியிருக்கிறாரு. நிச்சயமாக அரசியல் நம்ம எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான். நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் அரசியல்வாதி தான். வேணா உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது. பேச பயப்படுகிறோம். பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள், விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள். விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள். துணிந்து இருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள். அமீரும் ஆதம் பாவாவும் இந்த படத்தில் துணிந்து இருக்கிறார்கள், வெல்லுவார்கள். வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு செம காமெடி ஜானர் படம். படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து நான் படம் பார்த்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ளே வந்தால் ஒரு மனமகிழ்ச்சியோட இவ்வளோ ஜாலியான ஒரு விஷயத்த, சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்லணுன்னா, நானும் அவரும் முதல்ல அமீரனை நடிக்கவே ஆரம்பிக்கலை. அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவோம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா 2 பேரும் போய் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாமல் வந்தோம். ரெக்கார்டிக்குதா? அப்படி அமீரனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன். அப்போ நான் இயக்குனராக இருந்தேன், ஆதம் பாவா இணை இயக்கமாக இருந்தார். 2 பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாமல் திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளோ நேர்த்தியாக படம் பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால் அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இயக்கத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம் பாவாவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதான் அன்னைக்கு வந்து அமீரனை சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அமீர் என்ன அவர் நம்மளை சிஷியன்னு நினைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு எப்பவுமே அவர் வந்து குரு தான். ஒரு ஆள் இல்லாத சிக்னலில் கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவரை பார்த்தா நான்லாம் வந்து படத்தில் விடுங்க, என்னோடய பர்சனல் கேரக்டரில் கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னால் அது மிக இல்லை. படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு பின்னால் உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ இளமையாக அவ்வளோ அழகாக அப்படி ஒரு ஹீரோயின், ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து இமான் அண்ணாச்சி செம்ம ஸ்கோர் பண்ணியிருப்பார். மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம். அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம். எனக்கும் வந்து படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீர் அண்ணனுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். எல்லா படத்துலையும் எத்தனையா சொல்கிறேன், எதோ மாற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை, அவ்வளவு அழகாக ஆதம் பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஹீரோ வந்து இன்றைக்கி உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு
அது அமீரண்ணா அப்படின்னோடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆதம்பா அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீரண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டா கூட அமீரண்ணன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோமே. நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா, இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. ஒரே நாள் தான் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லோரும் கூடயுமே வந்து அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகுறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நான் சொன்னல அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, ஒரு வாட்டி கை தட்டலாமா அமீர் சாருக்கு? அவ்வளோ அழகாக இருக்காங்க. இருங்கண்ணே போட்டு விட்டீங்களா பார்க்கல அப்படி ஹீரோயின். ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுவீங்களா, என்னையே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. வரேன் ஒருத்தர வந்துடுறேன். அவ்வளவு அழகாக, அவ்வளவு இளமையாக, ஒரு அற்புதமான அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. அடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்குள்ள அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆதம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும். பெரிய அளவில் நீங்கள் குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமாம், அவங்களுக்கு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், 10ஆம் தேதி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தந்துடுறேன், சரியா? ஆமாம், எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சுடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேசுகிறேன் அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாப்ல. அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுறேமா. அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள், மறைந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்துலேயும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை. அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனால் நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னென்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே. எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சு தான் எனக்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி. நான் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தியேட்டரில்
மௌனம் பேசியதோட இசை விழா. அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊரில் இருக்கும்போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் அந்த நம்பிக்கை ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கணும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக அவர் எனக்கு தெரியும், விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் அவர், என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரு. அவரை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு. அப்போ இனிமேல் சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து அந்த மௌனம் பேசிட்டு ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனரை வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோடய நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பார்க்கலாம், சரியாக வருமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்ட்ட 40-50 பேர் வேலை செஞ்சிட்ருக்கான். இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி ப்ரொடியூசராக வரல, நான் டைரக்டர் ஆகணுன்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீட்சூலாக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உறவினர், அவருக்கு வந்து அவர் மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்கார் மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக பண்ணேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னே, எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னேன். ஏன்ப்பா அமீர்கிட்ட அனுப்பிச்சுட்றேன்ப்பா, அவன்கிட்ட போடப்பா அப்படின்ட்டார். இல்லை நான் பாலா அண்ணன்ட்ட தான் நான் சேரணும் அப்படின்னோன்னா, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலா அண்ணனை மீட் பண்ணுறோம். மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்ன்றாப்புலப்பா வந்துட்டு அப்படின்னா வர சொல்லுங்கன்ட்டார். அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன், வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பாலண்ணனை போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றக்காக அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு. காலையில் 9 மணிக்கு போயிட்டேன் நான். 9 மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். டைரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்கார், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்போ அந்த படத்தில் முதல்ல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார். அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸுக்கு. ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு. வந்து அந்த ஹீரோ வந்தோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 2:30 மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேலே. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேலே போகிறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது. நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டுருவார், மேலே ஹீரோ வேறு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறார் இறங்கி. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு. என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போகல, அங்கே ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன். இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது, அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர். எப்பா பாலா கூப்பிட்டானா, நீ கிளம்பிட்டியாமலப்பா? ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை என்னென்ன அப்படின்ட்டு. அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனைய? அண்ணே சாப்பிட கூட கூப்பிட்டு, சினிமாவில் பட்டினியும் தாமதமும் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும். அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான், முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்ட பாரு, நீ அவன் கூப்பிட்றான், நீ போண்டார். நான் அப்படியே யோசித்தேன், நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணே, நான் அமீர்கிட்ட போயிடுறேண்ணே அப்படின்ன உடனே சரி ஓ இஷ்டம், நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன். இவர்கிட்ட வந்தால் அப்போ ராம் படம் பருத்தி வீரனுக்கு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனோடனே அவர் ஷாக்கு. ஐயோ உனக்கு சரியாக வராதியா அதெல்லாம், நல்லா ஏன் நம்மளை பற்றி தெரியும், நம்ம ஊரில் எப்படி சுற்றணும், எப்படி தவளத்தா தெரியும்லாம் அவருக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு.
அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கற்றுக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி, இந்த கூலிங் கிளாஸ் ஹீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்ட்டாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க. அங்கே போகிறேன். முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது சசி தான் ஆளி நல்லா இருப்பார் ஆஃபீஸில். உதவி இயக்குனரை பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோன்னே உள்ளே கூப்பிடுவார், சாப்பாடு வாங்கி தருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இங்கே காலையில் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் 10 மணிக்கு. போனோன்னே நான் வந்திருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன்ட்டு ஒருத்தன் போகிறான். அங்கேயும் 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, 1:30 மணி 2 ஆகுது. அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லதுங்க எல்லாரும். அண்ணே சாப்பிட்டுருக்கண்ணே, சாப்பிட்டுருக்கண்ணே இல்லைங்க பரவாயில்ல சாப்பிடுங்கண்ணே வாங்கண்ணே அப்படின்ட்டு சாப்பிட்றேன். 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது. அவர் வர்றாரு வெளியே. வந்தோன்னு அப்படி பார்க்குறாரு. அது வான்னு சொல்லலை, ஏன்னு சொல்லலை, எதுக்குமே சொல்லலை. அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு. அப்படியே கீழே இருந்து மறுபடியும் பாட்டு காரில் ஏறி போயிட்டார். அப்போ சுந்தர்னு பிஆர் இருந்தார். அவர்டானே என்னண்ணே வர சொன்னார், நான் வந்தேன். நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் 10 மணிக்கு போனால் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பருத்தி வர ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் முதல்ல அந்த ரூமில் உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படிலாம் வரேன். படம் மாதிரி கற்பனையில் நான் உட்காந்துருக்குறேன். ஏன்னா என்னன்னு கிடக்காங்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இல்லைங்க அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல. உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமில்ல அப்படின்னு. ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு வேறு மாதிரி தெரியுங்க, இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்னு. உடனே சினிமா போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போகலை. காலையில் கிளம்புனேன். யோசிச்சு பார்த்தேன், இப்போ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து. அவர் தான், எப்போ நீ ஆஃபீஸுக்கு வரலையா அமீர் சொன்னானே அப்படின்ட்டு. ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கேன், என்னன்னு கூட கேட்கலங்க. அங்கே எதுக்கு ஐயோ அசிஸ்டன்ட்னா அப்படி சேர்ந்துக்கிறது, அப்படியே போய் அப்படியே சேர்ந்துக்கிறது தான். அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான், அவனை பொறுமை இருக்கான்ட்டு. இப்படி ஒரு குருவையும் இப்படி ஒரு சிஷியனையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறுத்துட்டேன். எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தேன் என்னடா வழி அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா அதுக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது அப்போ பார்த்தேன், சரி இந்த டேரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க, யோசிக்கிறாங்க. கூட பெல் அடித்தா வரக்கு ஒரு பையனை வச்சுருக்குறாங்க. சரி நம்மகிட்ட தான் பணம் இருக்கு, நம்ம அந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம்ட்டு முதல்ல ஒரு ஆஃபீஸை போட்டேன். போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாறேன் ஒயின் ஷாப்பில். என்ன பிரதர் அப்படின்னா, சினிமா அப்படியா பிரதர், என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் ஆரம்பத்தில் பாரதி ராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க, மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா, ஓகே. உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்கான்னு. உலக சினிமானா என்னங்கன்னு கேட்டேன். இந்த ஜாக்கி சான் படம் அதெல்லாம் வருமே அது வாங்க அப்படின்ட்டு. ஓஹோ அப்படியால நீங்கள், சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றார். அப்படி பழகுறோம் கொஞ்சம் நேரம். பழகணுன்னா அவர் மறுநாளையும் ஆஃபீஸ்க்கு வர்றார். ஒரு 3 டிவிடி கொண்டு வர்றார். ஒரு படத்தை போடுறார், காட்ஃபாதர் படம் ஓடு. அப்படியே பார்க்குறேன். எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே இறங்கிருச்சு. அப்படியே படம் பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு. என்னங்க அது இது மட்டும் இல்லை, இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்கன்ட்டார். அதை பார்க்குறேன். இன்னொரு பாட்டு பாருங்கிறார், அதையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ காட்டுறாரு. அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது. அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டேரக்டர் திட்டுறாரு, நான் எழுதின கதையில் அவன் 10% கூட படம் மாட்டேங்கலன்ட்டு. இப்படின்னே அவர் ஓவியமாக கதை எழுதினார். அந்த புக்கு எங்கேயா கிடைக்கும்னோன்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டு அந்த புக்கு வருது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு படித்து நமக்கு சொல்கிறாரு கதையை கேட்கும்போது ஆகா உண்மைதான் அவர் சொன்னது, உண்மையிலேயே அவர் எழுதின கதையில் 10% தான் படமாக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த இன்னொரு 4 டிவிடியை கொண்டு வர்றாரு. அடுத்த நாள் இந்த ஸ்டிங்க்னு ஒரு படம், இதை பாருங்கன்ட்டு. அதை பார்த்தா உப்பு கரையுது, உப்பு குறைஞ்சா டியூப்பு மேலே வருது, டியூப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்குது. அவ்வளோதானா, இன்னும் இருக்காங்கன்ற, இன்னும் இருக்கு பாருங்கன்ற. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு, அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு, அதை பாரு இதை பாருன்னு வருது. அப்படியே மணிரத்னம் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே. ஒரு சினிமாவுக்கு
இவ்வளவு மெனக்கெடுவாங்களா? எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு டைரக்டர், நம்ம ரசித்த டைரக்டர். அப்படியே மணி சார் அப்படியே போகிறார், அப்படியே 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 போகிறார். அப்போ என்னென்னா, சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குன்னு காட்டுங்க. ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறார். இந்த ரோமன் ஹாலிடே எங்கே இருந்து வச்சுங்க? இதுதாங்க அன்பேவா. அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படி தான். அன்பேவா உயிரே உனக்காக ஆகுது, உயிரே உனக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது, அப்படி வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேர்ட்டையும் சேரணும்னு சினிமா கற்றுக்குன்னு நினச்சேன். ஆனால் காலம் என்னை கொண்டு போய் இவர்கிட்ட தள்ளி விட்டுச்சு, நம்மள்கிட்ட. தவறா சொல்ல தலைவா, கோச்சுக்கிறாங்க. படம் ஷூட்டிங் போகிற 2 பேரும். அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள் 2 பேரும். சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போகிறோம். காலையில் இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்டை காணோம். இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குன்னு இந்த வசதியெல்லாம் இல்லை. ஒரு 2 காப்பி, ஒன்று கையில் வச்சுருக்கோம், ஒன்று ஆஃபீஸில் இருக்குது. ப்ரொடியூசரோட சொந்த ஊரில் ஷூட்டிங். சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில். அப்புறம் அங்கே ஃபோன் அடிச்சு, இங்கே ஃபோன் அடிச்சு, டிடிக்கு அடிச்சு, அவனுக்கு அடிச்சு, இவனுக்கு அடிச்சு, எவனுக்கு அடிச்சும் ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வர்றாங்க, சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத. ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல. இவன் தான்ப்பா நமக்கு ரஜினி, இவன் தான்ப்பா நமக்கு கமல்னு எடுக்கிறார் படம். ஹீரோ கிடைக்கல அவருக்கு. என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு ஹீரோ நடித்தான். அவன் பாருங்கள், படம் அவன் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக ஹீரோவான். அவன் நாள் நைட்டு அவன் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டி ராஜசேகர் கேமரா அடுத்து அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாருங்கிறான். முடியல, மொட்டை அடிக்கணும். இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு, அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சோன்னா மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸில். அப்புறம் அவனோட நான் சண்டைக்கு போய் கடைசியில் இந்த படத்தில் எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் கார்டே அவங்க போடல, போங்கடான்னு விட்டுட்டேன். இப்படி அப்படியே நம்மளோட சினிமா ட்ராவல் அப்படியே மாறி 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 இன்றைக்கி காலம் எங்கே கொண்டு வந்து என்னை விட்டுருக்குன்னா, அவர் படத்துக்கு நான் டைரக்டர். இப்போ ஏன் நான் அவர் குருன்னு சொன்னேன்னா, இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓட்டுற ஒரு டைரக்டர், ஒரு டிரைவர் இருந்தாருன்னா, அப்போ லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ, ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி அவர் பக்கத்தில் இருந்தனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்களாம் இன்னைக்கு காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க. சார் இப்படி ஒரு படத்துலையா நான் நடிச்சிருக்கிறேன், நான் அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க. என்ன சார் இந்த ப்ரொடியூசர் 4 நாள் எடுக்க வேண்டிய சீனை 2 நாளில் முடிங்கிறான், கொலையாக கொள்றான சார்ன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார். ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார். இப்போ ப்ரொடியூசரும் டைரக்டரும் பேசிக்கிடுவாங்க. என்ன சார் இவனை போய் ஹீரோ வாக்கினே, கொலையாக கொள்றான சார், நம்மளை வேறு ஹீரோ இருந்தால் நல்லா படம் எடுத்துக்கலாமா சார்பா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் எழுந்திரிச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போவார். ஹீரோ ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காருவார். இவன் என்ன சார் டைரக்டர் இவன்ட்ட கொண்டு வந்து என்னையே மாட்டி விட்டீங்க, பாடா படுத்துறான் சார் என்னைய, அடுத்த தடவை வேறு படம் எடுப்போம் சார்பாங்க. ஆனால் இப்படியா ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லாஞ்சில் பேசுவாங்க பாருங்கள், பேச்சு எங்கப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு. ஆனால் இங்கே அது நடக்கலை. இங்கே நாங்கள் மதுரை வந்த மண் சூடான மண், சூடான ரத்தம், எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும். அப்படியே காலைல வருவார், அப்படி சிரிச்ச மணிக்கு வருவார், நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாக மாறிடுவார். வேலை நடந்துக்கிட்டு இருந்தால் அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது. யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது அவருக்கு பிடிக்கல, சினிமா சம்பந்தமாக அவர் மாறுவார். இப்படியா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடித்தோம். இதை எடுத்து கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது, இப்போ சொன்னாங்கல்ல சார் பொன்வண்ணன் சார், மதுரையில் பாஷாவாக இருந்தார், சென்னையில் மாணிக்கமாக மாறிட்டாருன்ட்டு அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாற்றிட்டாங்க. இங்கேருந்து போனாயே பாருங்கள் லாங் ஜம்ப்பு, அட்டேட்டாங்கப்பா. படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி என்னடா அது எப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சிக்கலில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் டிவியை பார்த்தா டடரன் டன் டடரன் டன் டடரன் டன் அடித்தான் பாருங்க. போட்டால் மண்டையில் 3 பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். ஐயோ 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி. இவங்க என்னவா இருக்காங்கன்னா, அவனை இங்கே ஆரம்பித்து, அதாவது ரெட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான்.
அல் கொய்தாக்கு நம்ம தான் பயிற்சி கொடுத்த மதுரையில் வச்சுன்னு சொல்லுவாங்க போல். ஒரு அளவு வேணாமாங்க, புழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா, ஒரு வாய் இருக்குன்றக்கா என்ன வேணாலும் பேசலாமாங்க. அப்படியே அதிர்ச்சியில் இருக்கீங்க வீட்டில். ஏங்க இங்கே பாருங்க 2000 கோடியாங்க, நீங்கள் ஏங்க நகையெல்லாம் வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க, அவர்கிட்ட காசு வாங்கிடலாம்லங்க. ஏன்னா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க அவர். என்னங்க இது அநியாயமாக இருக்குங்க இது. நீங்கள் எதாவது கேளுங்க, வெளியே சைடில் இருந்தால் போய் வாங்கிட்டு வாங்க போங்காடு. ஏய் நீ என்னம்மா பவுடருக்கு மெத்துக்குத்துன்னு என்னமோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னம்மா அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்தேன், அவருக்கு ஃபோன் அடித்தேன். எங்கங்க இருக்கீங்க, நான் ஆஃபீஸுக்கு வாங்கன்ட்டு போனால் அப்படி தனியாக உட்காந்துருக்காரு. என்னங்க வெளியே என்னமோ நடந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு இப்படி உட்காந்துருக்கீன்றேன். எங்கேயா வச்சுட்றேன், நீ பொண்டாடி பிள்ளைலாம் டூருக்கு ஓட சொல்றியா, என்ன நடக்குதுன்னு ஒன்றே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கேன். ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக கலைச்சி விட்டாங்க. இதில் என்னென்னா, அவர் வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறாரு. அவர் நல்ல நட்பில் இருக்கிறார். ஒரு ஹீரோ சாரை வச்சு படம் பண்ணுறீங்க, ரைட்டு, படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார். இப்போ ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இருக்க ஒரு வியாபாரம். நான் கேட்க போகிறதில்ல, அவர் கொடுத்தாலும் எனக்கு வேணாம். எனக்கு இப்படிலாம் இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், நானும் ஒரு சக தயாரிப்பாளர், என்னென்ன வழியில் இந்த படத்தை கெடுக்க முடியுமோ. சார் பேசலாமா, இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியான தெரியல, என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் ஆமாம், என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து என்னென்ன செய்ய முடியுமோ. எஃப்எம்எஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், அப்போ தான் துபாயெலாம் சென்சார் பண்ண முடியும், சப்டைட்லாம் போட முடியும். எல்லாத்தையும் கெடுத்து அப்போ நான் என்னென்னா, இது என்னடா சோதனைன்ட்டு. ஒரு காலம் இருந்தது மதுரையில், அவர் சொன்னார்ல பொறுக்கியாக இருந்தவர் வந்தவர் சாருன்ட்டு, நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான். அங்கங்கே கூட்டம் கூட்டமாக போய் சண்டை போடுறது. ஒரு சினிமா பார்க்க போகிற அந்த கூட 10 பேர் போகும்போது பருத்தி வரல குறுவாள் எடுப்பான் பாருங்க, அப்படி வாள் எடுத்து சொல்லிட்டு போவான், எவனா எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மளை அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இதுக்கெல்லாமா நம்ம பயப்பட போகிறோம் நம்ம? ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னென்னா, என்கிட்ட நல்லா பேசவும் செய்வார், அப்பப்போ பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டார். இப்போ என்கிட்ட இருக்குது, என் கையில் இருக்குது, பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது என்ன சொல்கிறது, இது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். இது நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். காலம் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும். பார்க்கலாம், ரைட்டு. அப்புறம் மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படி பார்க்கும்போது அந்த படத்துக்கு வெறுமனே அமீர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது, ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார். என்னங்க மதுரை ஊருக்கு, நம்மளும் அதே ஊர் தானே, என்னங்க இவ்வளோ பாஸ் அப்படின்னா வாய்தாக்கு போகிறார் ராமநாதபுரத்துக்கு. டைரக்டர் ஒரு பஸ் லெஸ்லாம் போக முடியாது, ஒரு தடவை போன ஃப்ளைட்டில் போனால் காரில் போனால் 10,000 20,000 செலவாகும். பருத்தி வீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார், எத்தனை கோடி சம்பளம், எவ்வளோன்னு போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறைக்கு போனவர் என்னோட ஹீரோ. அவர் கூட போன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார். அவர் சினிமா மேலே இருக்க காதலில் சினிமாவில் அவர் இருக்கிறாரு. வழக்கு போட்டது தெரியும், போனது தெரியும், வந்தது தெரியும். அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். 10 ஆண்டுகள். எத்தனை வருஷம் சார் இது இருக்கும்? 10 வருஷம். வாய்தாக்கா 2 வாய்தா 3 வாய்தா சேதாப்பில் போகலன்னா வாக்கில் சார் வரலைன்னா வாரண்டாயிரும் சார். இப்படியா போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்கிறாரு அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்க, எதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குரல் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு நீதிமன்றத்தில் என்னோட ஹீரோ மக்கள் போராளி அமீர். நீங்கள் எப்படா சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு? தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார், தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர். 20 ஆண்டுகளாக அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 20 ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி அவர் களத்தில் நின்றார். அனிதா மரணம்னா அங்கே நிற்பார், கூடங்குளம் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பார், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிற்பார், காவிரி இஷ்யூன்னா அங்கே நிற்பார், எல்லா இடத்துலையும் நிற்பார். கோடிகளை குமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அதுதானங்க வர்றோம். அங்கே இப்படி ஒரு ஆள்
இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுக்கறது? எக்காலத்துலையும் என்னை வந்து அவர் என்னோட குருநாதர், ஒரு மக்கள் போராளி. அப்புறம் என்னன்னா இந்த படம் வந்து அமீர், உயிர் தமிழுக்கு அவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமாக இருக்கும், சீரியஸான படமாக இருக்கும். அதல்ல அது இருக்குது, அரசியல் இருக்குது, முழுமையான அரசியல் இருக்குது. நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நையாண்டியாக இருக்கும். அது அப்படி சிரிச்சுட்டு அப்படி போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். காதல் பிரதானமாக இருக்குது. நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்க, சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ. அவ்வளோ அழகா ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. நான் நிறைய பார்த்தேன், ஷூட்டிங்கில் நான் பார்ப்பேன். நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோன்னா ஒரு காட்சி, அந்த நீங்கள் முதல் சாங்கில் பார்த்துருப்பீங்க, அந்த புலி வேஷம் போட்டு ஆடுவார். அவருக்கு முதல்ல கம்பு சுத்த தெரியாது. அந்த புலி வேஷம் அந்த வந்து தீனா மாஸ்டர், சார் புலி வேஷம் நாளைக்கு வச்சுக்கிறோங்கிறாரு. பார்த்தா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். ஏன்னா அவ்வளோ பேர் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குறான். சாங்கு அதில் புலி வேஷம் போடணும், அதை ஆடணும், கம்பு சுற்றணும், இதெல்லாம் செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் போகுது, ட்ராலி போகுது, கேமராவையும் ஒரு அந்த ஃபேவராக இருக்கணும். என்னங்க ஒரு டைரக்டர், அவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்த டைரக்டர் காலத்தில் நின்று நடிக்கும் போது என்னங்க அது சார். நான் கலைஞர் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல. கூப்பிட்டா வர்றாங்க, போகிறாங்க, ஷார்ட் முடிஞ்சோன்னு போகிறாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பிரேக்கில் சொல்கிறேன், ஏம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதும்மா இங்கே சினிமாவில். ஏம்மா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு, ஒரு ஷெட்யூல் போயிட்டுருக்கு, ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு 4 பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதாம்மா நீ பெரிய ஹீரோயின் ஆக முடியும். இருக்கிற இடமே தெரியாமல் இப்படி இருந்தால் என்னம்மான்றேன். சார் எனக்கு புரியல சார், எதாவது கேட்கணுமா, எனக்கு இந்த தண்ணி சரியில்லை, மினரல் வாட்டர் கொடுங்க குளிக்கிறதுக்குன்னு எதாவது கேட்கணும்ல. எதையுமே கேட்கல. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட், எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல. அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு. ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும். அவருக்கு இணையாக படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்த், ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி, சவாலை சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறையா. அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தில், அந்த படத்துக்கு முதல்ல நான் நினச்ச ஹீரோ வந்து அண்ணன் வைகை புயல். நிறைய பேசுகிறேனோ ஏன்னா அப்புறம் பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அண்ணன் பெரிய சம்பளத்தில் இருக்கிறாரு. அவருக்கு இவருங்க எப்போவுமே பாருங்கள் ஒரு வாக்கிய வரப்பு தராரு இருக்கும் 2 பேர்த்துக்கும். அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார், இவர் ஒரு ஏரியாவில் இருப்பார். அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அண்ணாச்சி. அப்போ படம் ஃபுல்லாக வர்ற கேரக்டர் மொத்தமாக அப்படி ஒரு தூக்கி நிப்பாட்டுற பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு காமெடியனா, ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டரு அருமையாக பண்ணியிருக்காரு. நீ ஃபைனலாக படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு ஒரு முழுமையான ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ணாச்சிக்கு. இதுக்கப்புறம் அண்ணாச்சி நிறைய படங்களில் ஹீரோவுக்கு விட்ட தோழனா, மாமாவா. அப்புறம் பருத்தி வீரனில் வந்து கார்த்தியை வந்து எப்படி சித்தப்புன்னு கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், எங்கள் அண்ணாச்சி இப்போ மாமாவாயிட்டார். ஆமாம், அந்த படத்தில் அதை படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இயக்குனர் பிரபாகரன் சார் பேசும்போது சொன்னாங்க, என்றைக்குமே நாங்கள் அவர் கூட இருக்கோம்ட்டு. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இங்கே வந்தவங்களை விட்டுருங்க, வராமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம கூப்பிட்டவங்க. ஐயோ வர முடியல, நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம், அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அண்ணன் படம் ஆடியோ லான்ச் நடக்கும்போது நாங்கள் இருக்கணுமேன்ட்டு அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கருப்பு சில சீன்கள் இந்த படத்தில் பல சீன் இருக்கார். 10 சீன் அவர் வந்தாலும் பட்டாசாக இருக்கும். அப்படி ஒரு டைலாக் டெலிவரி, அப்படி ஒரு காமெடி. இன்னைக்கு காலையில் படம் பார்த்தோம் அவங்க சாந்தினி சார், என்ன சார் இப்படி பண்ணியிருக்காரு, ஒரு படம் ஃபுல்லாக வச்சுருக்கலாமேன்ட்டு. அவ்வளோதான், அந்த சார் சொன்ன மாதிரி அங்கே ஸ்பேஸ் கிடைக்கலங்க. அப்புறம் கவிஞருடைய பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண பாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்குது. அவர் எழுதின அந்த ஓட்டு கேட்டு ஓடி வருவான் சாங்க, நம்ம குரு பாடின பாட்டு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டையை கிளப்பியிருக்கு இந்த பாடல். ஆமாம், அப்புறம் நம்ம குருநாதர், ஆமாம் இன்னொரு குருநாதர் என் சரவண சக்தி நண்பர், என்ன அவர் பாடுங்க படம் ஃபுல்லாக அவர் ஒரு ஏரியாவில் கிளக்கியிருப்பார். அவரும் நல்ல அவர் என்னென்னா வருஷத்துக்கு 4 படம் பண்ணுறாரு. எப்போங்க அப்படின்னா ஒரு படம் ஆடியோ லான்ச் பண்ணுறாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பார்த்தா அடுத்த படம் முடிச்சிட்டேங்கிறாரு. எங்கிட்ட இவருக்கு ப்ரொடியூசர் கிடப்பாங்கன்னு தெரியல, வரைச்சி அடி தள்ளுறாரு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும்.
மற்றபடி நிறைவாக எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பொன்வண்ணன் சார் வந்து இந்த படத்தில் பாருங்கள், இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி வந்தாங்க. இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து சாரை பற்றி அவர் கூட பழகி அவரோட ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. அண்ணன் கருப்பழனியப்பன் அவர் வந்த உடனே அண்ணனை பார்த்தேன், வேட்டி சட்டையில் கரெக்டாக வந்திருக்காரு இந்த படத்துக்கு. நான் கேட்டேன், அண்ணே நான் நினச்சேனே எல்லோரும் வேட்டி சட்டையில் வரும், நீங்கள் வந்திருக்கீங்கண்ணே கரெக்டாக. உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் இந்த படத்துக்கு மிகச்சரியான காஸ்டியூமில் வந்திருக்காங்க. நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்களோட பேச்சுக்கு நான் வந்து பெரிய ஃபேன். நான் அண்ணன் அடமலை மாதிரி இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களை மாதிரி நான் ஆர்வமாக இருக்கேன். என்னோட குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். வர 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்தோட வியாபாரத்தை கெடுத்து விட்டாங்க, பணம் கிடைக்கல, விளம்பரம் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என் அன்புகளும் இந்த நிகழ்விற்கு என்னுடைய வாழ்த்துக்களும். 2005 ராம் திரைப்படம். அதில் என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு போயிட்டாங்க. அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு குளிரில் ரத்த கலரியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்னங்க இவர் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்னு ரொம்ப அங்கேருந்து ஃபோனு. எனக்கு அமீரை பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பழக்கம் இல்லை, நட்பும் இல்லை. நான் சொன்னேன், இல்லை ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு, நம்ம அது வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை, அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை, இந்த ரெண்டுக்கு நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்கள் எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு ஃபோனை வச்சுருவாங்க. சரி, இவங்களுக்கு ஆதரவு தோணுன்னா நம்ம உள் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா சொல்ல வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு. அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர். சசி வந்து அதில் உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர். சசிக்கு வேலை அசோசியேட் ப்ளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில் பணம் பரட்டிக்கிட்டு போய் மேலே ஷூட்டிங். ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே இருப்பாங்க. பதட்டமே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கேருந்து, என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு, இவ்வளவு இருக்குது, ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதட்டமே இல்லாமல் அப்படின்னெல்லாம் பதறுவாங்க. இப்படி தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும். அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்கிறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு. நானும் அந்த கலையிரவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன். 2 பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கனி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்போ சொன்னார், நான் பருத்தி வீரன் திரைப்படம் பண்ணுறேன், நான் அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக வளர்த்திருந்தேன், அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு என்ன கேட்டார். எனக்கு பளீர்னு ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள். ஆகா, ஏற்கனவே ஒரு குடும்பத்தையே வச்சு செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நான் உள்ளே போய் பங்களிப்பு செஞ்சேன். அந்த பங்களிப்பு எனக்குள்ள அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது. நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது. அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருதெல்லாம் கலந்துட்டு வந்தாங்க. பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல, முடியெல்லாம் வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசாக போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு விசாரித்தா திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக, அடுத்த ஷெட்யூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு. அதே படத்தை டேக் ஆஃப் ஆகுது. போனால் மறுபடியும் அதே தான், 4 நாள் ஷூட், 1 நாள் ரெஸ்ட் இருக்கும். வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். கஷ்டங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, ஆனால்
அவருடைய பாதையை விட்டு விலகினதா எனக்கு தெரியல. அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்திருக்கோம். நான் உரிமையோடு பேசுவேன், அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார். இதுதான் எங்களுக்குள்ளே இருந்தது. அதில் நல்லது கெட்டது, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்திருக்கும் அந்த விவாதத்துக்குள்ள. அதனுடைய பருத்திவீரனுடைய வெற்றி, அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருந்து அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழையினார். எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவேன். யோகியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும். ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகன் தன்னை தானே செதுக்கிக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்சார். அதுவும் அப்படி தான், சின்ன படமாக எடுப்போன்னு ஆரம்பித்து அதுவும் அதே போல தான் வழக்கம் போல் அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க. ஊரில் நல்ல பையனாக அப்பா அம்மா வளர்த்தின பையனாக இருப்பாங்க. திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தின பையன்லேருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும். ஆனால் இவரை பொறுத்தவரையில் உள்டா, சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு பொறுக்கி அவர். அப்படித்தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் சென்னை திரைத்துறைக்குள்ளே வரும்போது மிக சிறந்த ஆன்மீகவாதியும் தனி மனித ஒழுக்கத்தோடும் இருக்கிற ஒரு பார்வைக்காக வந்துடுறார். ரொம்ப ஆச்சரியம் அது. அந்த திரைத்துறைக்குள்ள வந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவரை. ஆனால் ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சியாக எனக்கு தெரியும் போது முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பற்றியும், பாலா வந்து என்னுடைய அரை நண்பர் இயக்குனர் பாலா. அப்போ பாலாவும் இவரும் மதுரையில் நண்பர்கள். அப்போ அந்த ஒரு சுற்று வட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது. அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை, மதுரைக்கு பிறகு பாட்ஷா மாதிரி இவர். ஃபர்ஸ்ட் பார்ட் 1, செகண்ட் பார்ட் 1. அப்போ செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நான் பழக்கங்கள் அங்கே தான் எனக்கு வருது. தனி மனித ஒழுக்கமும் இறை அச்சமும் ஒரு நேர்மையாக தன்னை பயணித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் அவருக்குள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. நான் இதுவரையிலும் அவர் பார்த்துக்கிட்டு வந்ததில்லை. அவர் அந்த பார்டரை எதுக்காகவும் கடக்க விரும்பல. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது இதை விட்டால் நமக்கு கிடைக்காது அல்லது அவங்க மேலே பொறாமைப்பட்டோ எதுலேயுமே அவர் தன் தனி மனித ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படி எனக்கு தோணும் போது தான் காலம் ஒரு இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு செக் வைக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, நான் பார்த்த நபர், நான் பழகிய வரையிலும், நான் பகிர்ந்துகிட்ட வரையிலும் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நபர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இதற்கு துணை போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வெறும் ஏதோ பழக்கத்துக்காக இல்லை. நான் ஒரு பார்வை, ஒரு சமூக பார்வையாகவும் ஒரு சமூகத்தினுடைய நபர்களை அப்சர்வ் பண்ணுற பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தினுடைய மையப்புள்ளியாக சில விவாதங்கள் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நான் போய் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்களோட உட்காந்து அதே போல் முன்னாடி எப்படி இருப்போமோ யதார்த்த லைஃப்பில் அதே போல் சிரித்து காமெடி பேசி கும்மாளமாக இருந்துட்டு தான் வர்றோம். அந்த லைஃப் தான் தொடர்ந்தது. பதட்டம் இல்லை. ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லது இவ்வளவு ஒரு பெரிய அட்டாக், நம்ம எதிர்பாராமல் ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்மளை தாக்கும்போது நம்மளாம் நிலைகுலைந்து போயிடுவேன். நானெல்லாம் இருந்தால் செதஞ்சிருவேன். உண்மையை சொல்ல போனால் என்னையெல்லாம் 10 பேர் ஆறுதல் இளவுடு மாதிரி எதையாவது சொன்னா தான் நான் தாங்குவேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மிக நிதானமாக தன்மேல் இருக்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா. எனக்கு வந்து இஸ்லாம் நான் வந்து மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன், புரிந்து கொண்டவன். குறிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, உமர், அபுபக்கர், இப்படி நான் பலதில் சொல்லுவேன். பக்ரு போர்னு ஒரு போர் வந்து இஸ்லாத்தில் மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போர். அது அங்கே வந்து நபிகள் நாயகம் வந்து அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும்
எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதையெல்லாம் நான் உதாரணங்களாக அப்படி ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது இங்கே பார்க்கும்போது. அந்த சூழ்நிலையில் இந்த திரைப்படம் வந்து நான் இந்த திரைப்படத்தில் நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு கடந்த காலம் சொல்லுங்க. ஆரம்பகால திரைப்படத்தில் ஸ்கிரிப்டில் நான் இருந்தேன். தேனியில் ஷூட் பண்ணப்பட்டது. முதல் ஷெட்யூலில் நான் போய் நடித்தேன். பாபா எனக்கு பணமெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடித்தோம். இப்போ கதை நாயகி இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல. அந்த சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு கதையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அரசியலை மட்டும் மையப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. சுவாரஸ்யமாக, ஹியூமராக எல்லாம் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதைக்களம் இருந்தது. உண்மை சரியாக சொல்லப்போனால் பாக்யராஜ் சாருடைய ஆரம்பகால படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்னில் இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு வரும்போது இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, இதே கதைக்களம் கொஞ்சம் பிரமாண்டப்படுத்திக்கணும், அதில் இன்னும் கொஞ்சம் அரசியல் தளமெல்லாம் உள்ள ஏற கிராமத்திலிருந்து கதை கொஞ்சம் விரிவடையும் போது எங்கள் கேரக்டர்ஸை அதுக்கு பிறகு டெவலப் பண்ண சூழ்நிலை இல்லை. ஆனால் அந்த இருக்கிற கேரக்டர்ஸை வச்சோம்னா ஏதோ நடிகர்கள் ஒரு சீன் 2 சீன் மட்டும் வந்து போவாங்க. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னு எங்கள் கேரக்டர்ஸே முழுமையாக அந்த இடத்துல விடுபட்டு போயிடுச்சு. ஆனாலும் நான் அந்த திரைப்படத்துக்குள்ளே நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்தில் வந்து உறவுகள்லாம் கிடையாது. எனக்கு நண்பர்கள் செய்கிறாங்க, அதை வந்து எனக்கு முடிஞ்சால் நான் நடிகனாக பங்களிப்பு செய்கிறேன், இல்லைன்னா நட்பாக பங்களிப்பு செய்ய போகிறோம். அதை தாண்டி அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கோ அதுக்கும் நான் போகிற சந்தர்ப்பம் எனக்கு அமையலை. ஆனால் இந்த படத்தை முழுமையாக முடித்து நான் பார்க்கும்போது ஆதம் பாவா இதில் மிகப்பெரிய ஒரு போராளியாக இருக்காப்புல. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு நினச்சி உள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு இந்த படத்தை 3-4 கட்டங்களாக அதை அந்த கதையை வந்து விவரித்து வேற ஒரு தளத்துக்கு போகும்போது எல்லா ஃப்ரேம்லேயுமே பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ செலவு செய்ய முடியும். எல்லா கூட்டம், காரு, ஆட்கள், அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளால் ஏற்று செலவு செய்ய முடியாது. ஆனால் பாவா ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்து இந்த ஸ்கிரிப்டை சரியாக இப்படி தான் பண்ணணும், பார்த்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் இந்த படத்தை முழுமை செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும். காலம் மறுபடியும் இவர்களுக்கு தனது பேரன்பையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும். இது வந்து வெற்றியை நோக்கி முழுமையாக பயணித்து அவர்களுக்கு தொடர்ந்து கலைத்துறையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.